ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யூடியூப்பில் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் உள்ள பேசிக் ரூல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வராமல் தடுக்கிறது எப்படி, இது வந்ததுக்கப்புறம் சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். சால்வ் பண்ணுறதுக்கு பெரிய மெத்தட்ஸ்லாம் இல்லை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து பொறுத்திருக்க வேண்டியிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரியான கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், அதுவும் யூடியூப் தரப்பில் இந்த ஸ்ட்ரைக்ஸ் வர்றதால இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் தவிர்க்கிறதுக்கான வழி 90 டேஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது காப்பிரைட் மாதிரியான விஷயங்கள் தான் இதுவும் கூட. காப்பிரைட் ஸ்ட்ரைக் மாதிரி அதே இம்பேக்டை வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கிரியேட் பண்ணும். எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் இதில் வந்து இல்லாமல் பண்ணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 90 டேஸ் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ரெண்டாவது ஸ்ட்ரைக்னு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக சில பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கஸ்டம் தம்ப்நெயிலாக இருக்கட்டும், சின்ன சின்ன மெத்தடில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து இனேபிள் ஆகாது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு டிசேபிள் ஆகிருக்கும். அது எத்தனை நாளைக்குங்கிறதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது யூடியூப்னுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ங்கிற ஒரு பாலிசி வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் வந்து மதிக்கலை, அதாவது அதுபடி ஃபாலோ பண்ணி நடக்கலை, ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் யூடியூப்பில் வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு விதத்தில் நீங்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் தரப்பில் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் தருவாங்க. தந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெருசாக ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வர்றதுக்கு காரணம் அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசியை வந்து நீங்கள் வந்து மதிக்காது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து என்னென்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட் என்னதான் இப்போ ஒரு சின்ன ஒரு கேமாக இருந்தால் கூட அதை வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களும் பார்க்கலாம், சின்னவங்களும் பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு கேமாக இருக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்டென்ட்டும் எந்த ஒரு கண்டென்ட் போட்டாலும் அது வந்து எல்லாருமே பார்க்குற மாதிரியான ஒரு சூழலில் இருக்கணும். பட் நம்ம இப்போ கிட்ஸுக்குள்ளது போட்டோம் அப்படின்னு சொன்னால் கிட்ஸ் தான் பார்ப்பாங்க அப்படின்னு கிடையாது, பெரியவங்களும் பார்ப்பாங்க. பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே உகந்ததாக இருக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேம் ஆர் ஃபேக் ஃப்ராடு இந்த மாதிரியான வேலைகள், ஃபோர்ஜரி பண்ணுற வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அலௌடு கிடையாது. கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் விழும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் கண்டென்ட்ஸ் எல்லாமே போட்டிங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுடைய மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யும்போது பிளட் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் காட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சென்சிட்டிவ் அந்த டைப்பில் வருது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்னுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு அகைன்ஸ்டாக உள்ளது. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் வந்து கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து டேஞ்சரஸான விஷயங்களாக இருக்கக்கூடாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்கலாம், பட் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த விதத்தில் நீங்கள் செய்கிறீங்கிறது ஒன்று உண்டு. அதே மாதிரி டிஸ்க்ளைமர் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக கொடுக்கணும். அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் இருக்குது. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கிற மாதிரி, மக்களை வந்து அதிகமாக பாதிக்கிற மாதிரியான கண்டென்ட் வந்து ரொம்ப டேஞ்சரஸான கண்டென்ட் வந்து உங்களுடைய வீடியோஸில் இருக்கக்கூடாது. அதாவது வயலண்ட்டாக இருக்கிறது, அதுக்கப்புறம் டேஞ்சரஸாக இருக்கிறது, இந்த மாதிரியான எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டட் குட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குறிப்பிட்ட பொருளை தான் விற்பனை பண்ணணும், குறிப்பிட்ட விஷயங்களை தான் யூடியூப்ல வந்து விற்கணும். சில இல்லீகலான விஷயங்கள்லாம் நிறைய உண்டு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நீங்கள் வந்து விற்பனை, அதாவது சேல் பண்ணுறதுக்குன்னு அந்த ஒரு பிளாட்ஃபார்ம், யூடியூப் பிளாட்ஃபார்மை வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கானது கம்யூனிட்டி கைட்லைன்ஸில். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ரைக் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இந்த ஸ்ட்ரைக் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஃபர்ஸ்டே ஸ்ட்ரைக் வந்து உங்களுக்கு தரமாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வார்னிங் மட்டும் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரைக்காக மாறும் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் தெரியாமல் எல்லாருமே தப்புகள் பண்ணுறது தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் தராமல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வார்னிங்கோட உங்களை வந்து நிப்பாட்டியிருந்தாங்க. அதுதான் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வார்னிங், அதாவது கம்யூனிட்டி வார்னிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வார்னிங்ஸ் தர்றது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் அவங்க செய்யக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், அதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் கூட வந்து பார்த்தீங்கன்னா டேக் டவுன் பண்ணுவாங்க. ஒரே டைம் தான் நடக்கும். பட் இந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ரொம்ப டீப்பாக நீங்கள் வந்து அதை வந்து வயலேட் பண்ணிட்டீங்க அந்த பாலிசியை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் உங்களுடைய சேனல் டெர்மினேட் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது யூடியூப்பில் இருக்கக்கூடிய அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை விட ரொம்பவே பயங்கரமானது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலுக்கே இதுக்கு பெரிய ஆபத்து வரும். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் இதனால் பாதிக்கப்பட்டிருக்க கூட செய்து பெரிய பெரிய சேனல்ஸ் டெலிட் ஆகியும் நீங்கள் பார்த்துருக்கலாம். மெயினாக அதுக்கான ரீசன் கம்யூனிட்டி கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாது, ரொம்ப டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா
தான் வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மேக்ஸிமம் இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதை மிஸ்லீடிங் பண்ணிட்டீங்க, அதை வந்து வயலேட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ரொம்ப டீப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுடைய சேனலே இல்லாமல் ஆக்கிடுவாங்க யூடியூப் தரப்பில். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவதா உங்களுடைய கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் உங்களுடைய சேனலுக்கு வந்ததுன்னா என்னென்ன ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுவாங்க. அதாவது உங்களுடைய வீடியோ வந்து அந்த யூடியூப்ல இருக்காது, டேக் டவுன் பண்ணுவாங்க. நார்மலாக காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் வந்தால் என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு உங்களுடைய மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது அவங்க வந்து எங்களுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் உள்ள பாலிசியில் எதை வந்து நீங்கள் வந்து வயலேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அவங்க வந்து அந்த ஒரு வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் இந்த ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுடைய சேனலை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதே அந்த குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்கும், அதையும் நான் அதுக்கு அடுத்து சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன அதுக்கு அடுத்ததாக பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து என்னென்ன வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 வீக்குக்கு பனிஷ்மெண்ட் தருவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்குக்கு உங்களுக்கு பண்ண முடியாது. அதே மாதிரி லைவ் ஸ்ட்ரீமு அதுக்கப்புறம் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்குக்கு உங்களுக்கு வந்து வராது. அதாவது அந்த ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிசேபிள் ஆகிரும், உங்களால் அதை வந்து பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் தம்ப்நெயில் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி போஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பிளேலிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு கொலாபரேட் பண்ணுறது, இல்லைனா ஆட் ஆர் ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரியான எந்த ஒரு ஆப்ஷனும் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக செய்ய முடியாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி பிளேலிஸ்ட்டையும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக அதை வந்து கிரியேட் எடிட்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் வந்தால் உங்களுக்கு நடக்கக்கூடியது. இதில் ஏதாவது ஒன்று நடக்காமலும் இருக்கலாம், நடக்கவும் செய்யலாம். பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கில் 1 வீக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் எந்த ஒரு ஸ்ட்ரைக்காக இருந்தாலும் 90 டேஸ் இருக்கும், அதாவது 90 நாள் வந்து இருக்கும். அதில் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்குக்கு வந்து உங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் எல்லாமே தராங்க. ரெண்டாவது ஸ்ட்ரைக்கில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஸ்ட்ரைக் வந்து வந்த உடனே 2 வீக்குக்கு, அதாவது 2 வீக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரைக் வந்து பனிஷ்மெண்ட், அதாவது இதே சேம் பனிஷ்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 வீக்கு உங்களுக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி கண்டினியூஸா, அதாவது அந்த ஒரு ஸ்ட்ரைக் வந்து 90 டேஸ் கூட முடியாம அதுக்கு அடுத்ததா உடனே கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் ரெண்டாவதா வர்றதுனால இந்த பனிஷ்மெண்ட் வந்து 2 வீக்கா மறுபடியும் மாறும். அதை வந்து நீங்க வந்து கரெக்டா எக்ஸ்பயர் ஆகிற வரைக்கும் 90 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். மூணாவது ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா உங்களுடைய சேனலை வந்து நீங்க மறந்துட வேண்டியதான். அதை வந்து கம்ப்ளீட்டா யூடியூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 90 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்குள்ள நீங்க 3 ஸ்ட்ரைக் அகைன் அண்ட் அகைன் நீங்கள் வந்து யூடியூப் கைட்லைன்ஸில் ஸ்ட்ரைக் வந்து அகைன் அண்ட் அகைன் 3 டைம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சேனல் வந்து டெர்மினேட் செய்யப்படும், யூடியூப்பில் ரிமூவ் செய்யப்படும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்க எல்லா டீட்டெயிலையும் நான் வந்து சொல்லிட்டேன். அதே மாதிரி இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வேறு மெத்தேடே கிடையாது. நீங்கள் வந்து காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த வீடியோ டெலிட் பண்ணுறதோ இல்லைனா அந்த குறிப்பிட்ட சாங்கை ரிமூவ் பண்ணுறதோ வச்சுக்கலாம். காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் அதே மாதிரி கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்தது, இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூடியூப்பில் நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் உங்களுடைய தவறு வந்து 90 நாளைக்கு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற ஒரு விஷயம் தான். அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கூட நீங்கள் வந்து அந்த ஓனர்கிட்ட பேசி பார்த்து இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் காப்பிரைட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் யூடியூப் தரப்பில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒன்று வருது அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா அது ரீசனபிளாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வார்னிங் வந்துட்டு அப்படின்னு சொன்னால் இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாலிசியெல்லாம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த பாலிசி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க, அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்கை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் நான் வந்து இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். என்னதான் வீடியோவில் குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னாலும் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய தாட்ஸ் எதாவது இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபைனல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் guys. அவ்வளோதான் guys இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. இப்போ பாஸ் யூ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். இந்த ஒரு வீடியோவை நான் எடிட் பண்ணாமல் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட், அதாவது ஒரு 9 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் guys. பாஸ் யூ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.